நீங்க பெரிய இடம், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இவரை கை தூக்கி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொல்ற இடத்த இவ்வளவு பெரிய தொகை கொடுத்து வாங்குற யோகியதை இருக்கிற ஒரே பெரிய மனுஷன் இந்த ஏரியாவிலேயே பிரபாகரன் ஒருத்தன் தான். ஐயா பெரிய மனசு பண்ணி பேசுனதுக்கு மேலேயே 2 லட்சம் ரூபாய் போட்டு கொடுத்தீங்கன்னா வியாபாரம்னு வந்தா இறக்கம் காட்ட மாட்டேன், பணம்னு வந்தா பச்சாதாபம் பார்க்க மாட்டேன். என்கிட்ட பணம் இருக்கு, நான் வாங்குறேன். நீங்க விற்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறீங்க. என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். இந்தாங்க அட்வான்ஸ். என்ன பிடிக்கலன்னா வெளியே போங்க. பிரபாகரன் இருக்காரா? வணக்கம். அடடே, சுந்தரேசன் சாரா? என்ன விஷயம்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்ற? டிரைவரா இருக்கேன். 4 வருஷத்துக்குள்ள ஆளை அழைச்சு முடிய நரைச்சு போச்சே. முதல் சம்சாரம் போயிட்டா கவலை, 2வது சம்சாரம் வந்துட்டா சந்தோஷம். போனவளுக்கு 50, இருக்கிறவளுக்கு 50. அதை விடுங்க, நீங்க என்ன சமாச்சாரமா வந்தீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம். பிரபாகரன் எனக்கு 20 வருஷம் பழக்கம். பத்திரிகை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எந்த பணக்காரன் பழசையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கான்? ஆனா அம்மா அப்படி இல்ல, மகராசி. பழசையெல்லாம் அப்படியே மனசுல வச்சிருக்காங்க. அவங்கள போய் பாருங்க. அம்மா, ஐயா ஆபீஸ்க்கு போறது நேரமாச்சு. டிஃபன் ரெடியா? டைனிங் டேபிள் எல்லாம் ரெடியா இருக்குமா? வாங்க சுந்தரேஷ் அண்ணா, உட்காருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிரபாகரா, சௌக்கியமா? உன்னுடைய அந்த காலத்து ஃப்ரெண்டு சுந்தரேசம்பா. 20 வருஷத்துக்கு முன்னால வில்லிவாக்க சரஸ்வதி ஸ்டோர்ல பக்கத்து போர்ஷன்ல குடியிருந்தோமேப்பா. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? உங்களுக்கு 3 பொண்ணு இல்ல? என் கடைசி பொண்ணுக்கு கல்யாணமா. நீங்க அவசியம் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்றேன்ப்பா. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பழைய சம்பவம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுப்பா. மாச கடைசியானா நான் உன்கிட்ட கைமாத்து வாங்குறதும் நீ என்கிட்ட கைமாத்து வாங்குறதும். எனக்கு இந்த டிவியில பிடிக்காத நிகழ்ச்சியே மலரும் நினைவுகள் தான். மேனேஜர், இந்த ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்தா வாங்க சார். வந்தவரை நிக்க வச்சு பேசி அனுப்பியிருக்க வேண்டாம். பேசின தொகை ரொம்ப குறைச்சல். மொத்த பணத்தை இன்னைக்கு செட்டில் பண்ணிடுங்க. எஸ் சார். அவரை உட்கார வச்சு ஒரு கப்பு காஃபி கொடுத்தா நாம என்ன குறைஞ்சா போயிடுவோம்? 11 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகணும். எஸ் சார். நீ போலாம். அந்த காலத்துல அவங்க வீட்டுல நாம எத்தனை நாள் உட்கார்ந்து சாப்பிட்டுருப்போம். ராஜேஸ்வரி, 20 லட்சம் ரூபாய் லாபத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உபயோகம் இல்லாத ஒரு பழங்கதையை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏய், எப்பவுமே ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண கத்துக்கடி, அறிவு கட்டவளை. சாப்பிடவே இல்லையே. ராஜேஸ்வரி, இன்னைக்கு கிடைக்க போற லாபத்தை நினைக்கிறப்பவே என் மனசு நிரம்பி போச்சு, வயிறு நிரம்பி போச்சு. அது போதுண்டி எனக்கு. பாட்டி, வியாபாரத்துல நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்மோடு போட்டி போடுறவங்களுக்கு கொடுக்கிற சவுக்கடி. இவ்வளவு முக்கியமான ஏரியாவில குறைஞ்ச விலையில நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸுக்கு இவ்வளவு பெரிய எடுத்து அல்வா துண்டு மாதிரி வளைச்சு போட்டிருக்கியே. பாட்டி, உன் சாமர்த்தியமே சாமர்த்தியம் போ. ஹலோ அங்கிள், ஹவ் ஆர் யூ? ரமேஷ் வரலையா? நாளைக்கு வருவாம்மா. பாட்டி, லதா என் மகளா இருந்தாலும் உன் மருமகன்ற நினைப்போர் தான் வளர்த்துக்கிட்டு வர்றேன். வார்த்தை மாறிடாத பாட்டி. வீராசாமி, வியாபாரத்துல வார்த்தை மீறினா மாறினான்னு இந்த பிரபாகரனை ஒரு பய சொல்ல முடியாது. நான் சொல்றது உனக்கும் எனக்கும் இருக்கிற ஒப்பந்தத்தை பத்தி, அதாவது உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணமும் ஒரு வியாபாரம் தான். எப்படி தெரியுமா? கோடியும் ஒன்னா சேர போகுது. சரி சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் நேரமாச்சு, புறப்படு. ஓ அங்கிள், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க ரமேஷோட வரணும். ரமேஷ் மட்டும் வரணுமா இல்ல நானும் வரலாமா? நீங்களும் தான். என்ன டேமேஜ் பார்த்து சீக்கிரமா பணத்தை கொடுத்துட்டு வா. என்ன கூட்டங்க? சாதாரண ஆக்சிடென்ட், சக்கர நசிங்க போயிருக்கு. உடனே கூட்டிடுவீங்களா? இந்த 50 ரூபா இத வச்சு சைக்கிள் ரிப்பேர் பாத்துக்க. 50 ரூபாய் பீத்த காசு. இத வச்சு அவன் ரிப்பேர் பண்ண முடியா? 200 ரூபாய் குடியா? 200 ரூபாய். 200 ரூபாயா? என்னையா பகல் கொள்ளையா இருக்கு? இந்த அநியாயத்தை கேட்க இங்க யாருமே இல்லையா? நான் இருக்கேன். ஏய்யா, ஊர்ல தப்பி தவறி ஒரு பணக்கார மாட்டிக்க கூடாத. உடனே அவன் சொத்தையே எழுதி வாங்கிடுவாங்களே. ஹைதர் அலி காலத்து சைக்கிள்
இதுக்கு 50 ரூபாயே ஜாஸ்தியா? சார் நீங்க 50 ரூபாயை கொடுங்க, அதுவே போதும். அதான் நியாயம். இந்த சைக்கிளுக்கு 50 ரூபாயே ஜாஸ்தி. இந்தா வச்சுக்க. யோ 200 ரூபாய் கேட்டா 50 ரூபாய் வாங்கி தரையா? நீ எல்லாம் ஒரு வக்கீல், நல்லா இருப்பியா? அட சும்மாரியா, அடிபட்ட சைக்கிளையே பாத்துக்கிட்டு இருக்கியே, அடிபட்ட ஆளை பாத்தியா? இல்ல பார், கால்ல பார், அதுல சொட்டுதே ரத்தம், அதை கவனிச்சியா? சார் நில்லுங்க சார், இன்னும் மேட்டர் செட்டில் ஆகல. டேய், வீராசாமி, ஒரு 1000 ரூபாய் தூக்கி எரிச்சிட்டு வா. இவனால இன்னும் என்னென்ன வரப்போதோ. தேங்க்யூ. வசதி இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அப்பதான் இருக்கிறவன் நிலைக்க முடியும், இல்லாதவனும் பொழைக்க முடியும். இந்தப்பா, நீ கேட்டது 200 ரூபா, நான் வாங்கி கொடுத்திருக்கிறது 1050 ரூபா. சந்தோஷமா போ. இவரை ஜாக்கிரதையா அழைச்சிட்டு போங்கப்பா. சார் நீங்க நானா? அநியாயம் எங்க நடந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆஜராயிடுவான் இந்த கோட்டீஸ்வரன் வக்கீல். இந்த பணத்தை சாரு கொஞ்சம் குடியா? ஐயோ, 1 லட்சம் கொடுத்து கெடுத்துருவீங்களே. இந்த பாரியா, நான் இந்த மாதிரிலாம் சம்பாதிக்க ஆசைப்பட்டிருந்தா இன்னைக்கோ அதை விட பெரிய காரில் நான் சவாரி பண்ணிட்டு இருப்பேன். மனசுல புழுக்கத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குழு கார்ல போறதை விட மனசுல நிம்மதியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சைக்கிள்ல போற வாழ்க்கை எவ்வளவோ பெட்டர். பரட்டுமா சார்? கார்ல வந்து அந்த பெரிய மனுஷன் உங்களை வாய்க்கு வந்து இப்படி பேசினாரு, என்னாலே தாங்க முடியல சார். நீங்க எப்படி சார் பொறுத்துக்கிட்டீங்க? பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவர் தம்பியாச்சே. அந்த பணக்கார பிரபாகரன் என் கூட பிறந்த அண்ணையா. வரேன். அண்ணனா? என்னடா பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? குருன்னு சொல்லுங்கடா. குரு அங்க பார், திட்டுங்க சிலுத்துக்கிட்டு வருது. அடா, ஒன்னு சில்பாங்கு, ஒன்னு சில்ப கத்திரி. ஏண்டா சச்சி? நான் இருக்கேன் மச்சி, டோன்ட் வரி. பாண்டி வாடா தாண்டி. என்ன சகோதரி இது? பயப்படாத, ஆபத்துக்கு உதவ இந்த சகோதரன் வசந்த் எப்பவும் இருக்கான். பெண்கள் தடிக்க விழக்கூடாது, வழிக்க விழக்கூடாது, தெரியுமோ? தொட்டா துவழ்ற உடம்பு இது தரையில விழலாமா? இடுப்புல சொட்டக்குன்னு சத்தம் கேட்டுச்ச, சுடு பிடிச்சிச்சா? ஏய் வா, சகோதரி சகோதரின்னு உடம்பெல்லாம் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கான். ஹாய் சில்பகத்ரே. ஹாய் குரு, சகோதரில சரி கட்ட முடியலையா? என்ன குரு, மோட்டார் பைக் சேஸ்ல உன் ஆளை தோக்கடிச்சு பந்தய பணம் 1000 ரூபாய் ரமேஷ் வாங்கிட்டானாமே. அதை விடுறா, இப்போ ஒரு பந்தயம் நடக்க போகுது. அதுல அந்த ரமேஷா இல்ல அந்த வசந்தான் தெரியும். என்ன பந்தயம்? நேர்ல வா பார்க்கலாம். குரு கைமுருகு சார், கைமுருகு சார், கைமுருகு சார். கைமுருகு சார், கைமுருகு சார். எங்கடா அவன்? என்னப்பா அங்க சண்டை? என்ன கூட்டம்? பந்தயத்துக்காக ஃபைட் நடக்குது சார். ஃபைட்டா? பந்தயம்னு வந்தா எங்க வீட்டு பையன் ரமேஷ் தான் ஜெயிப்பான். அதுக்காக அவனை ஏப்பா சண்டையெல்லாம் இறக்கி விடுறீங்க? ஆபத்தான விஷயமாச்சே. ஏய் ரமேஷா, வேணாம், நான் சொன்னா கேள்றா. சார் ஓரமான வேடிக்கை பாரு சார். விட்டா டிக்கெட் விப்பீங்க போல இருக்கே.
இருக்கு சார். வேணாம்ப்பா. டைம் இருக்கு சார். சொன்னா கேளுப்பா. டைம் இருக்கு சார். சொன்னா கேளு போய்யா. டைம் இருக்கு சார். முடிச்சிட்டேன். எத்தி அடி தெரியுமாடா? சுத்தி அடி. இந்த வாய்க்க. டேய் வசந்த், எப்பவுமே சேலஞ்ச் பண்ணுவ நீ. வழக்கம் போல ஜெயிக்கிறது நான் தான். ஏறா பந்தய பணத்தை. சித்தப்பா, ராஜா குட்டி, பாட்டு, விளையாட்டு, படிப்பு இதெல்லாம் பந்தயம் கட்டி பூந்து விளையாடுறா. பெருமையா இருக்கும்டா. ஆனா இந்த அடி உதையெல்லாம் இறங்காதடா, பயமா இருக்குடா. உங்க அப்பனுக்கு மட்டும் இல்ல, இந்த சித்தப்பனுக்கும் நீதானடா ஒரே வாரிசு. 1000 ரூபாயா? இவங்க அப்பன் சொத்தெல்லாம் பந்தயம் கட்டியே அழிச்சிருவான் போல இருக்கு. 1000 ரூபாய் ஜாலியா செலவு பண்ணுவோம்டா. 1000 rupees வாடா. சேலஞ்சு இந்த மாதிரி காரியத்துல தலையிடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ஏன் சும்மா அழட்டிக்கிற? அம்மானாலே உனக்கு அலட்சியம் தான்டா. இன்னொரு தடவை இப்படி கேள்விப்பட்ட ஜாக்கிரதை. என்ன ராஜேஸ்வரி, அர்ச்சனையை இங்கே ஆரம்பிச்சிட்ட? ஓ, ஒரு சேஞ்சுக்காகவா? என்னாச்சு? என்னடாச்சு? உங்க பிள்ளைய திருத்தவே முடியாது. என்ன செஞ்சா? அன்னையும் கட்டி 4-5 பேரோட சண்டை போட்டுட்டு வந்திருக்கான். அப்படியா? கண்டிச்சு வைங்க. சண்டை என்னாச்சு? கொடுத்த உதவி கும்பிடு போட்டாங்க. கட்டின பந்தயத்தை கையில வாங்கிட்டேன். குட். அப்ப நீ ஜெயிச்சிட்ட. தோத்து இருந்தா தோலை உரிச்சிருப்போம் வாடுவா. அதை நினைச்சுக்கிட்டே தான் பந்தயத்தையே தொடங்குவேன். குட் குட். எப்போ என் சன் எதுலயும் தோத்து போக கூடாது. அப்கோர்ஸ் தோத்து போக விட மாட்டேன். ராஜேஸ்வரி, இப்ப சொல்லு, இவனை கண்டிக்கணுமா? நீங்க குடுக்கிற செல்லமே போதும் இவன் கெட்டு போறதுக்கு. என்னது? ஏன் புள்ள கெட்டு போயிட்டானா? ஏய், பாட்டு போட்டு என்னாச்சு சொல்லு. 2 வருஷமா நான் தான்ப்பா. இந்த வருஷம் ஜெயிச்சிட்டா ஹேட்ரிக் கப் எனக்கு தான். கிரிக்கெட் என்னாச்சு? போன டெஸ்ட்ல 108 நாட் அவுட், ரைபிள் ஷூட்டிங், டேபிள் டென்னிஸ், மோட்டர் பைக் ரேஸ் எல்லாத்துலயுமே நான் தான் ஃபர்ஸ்ட். பெஸ்ட். ஏய், உன் புள்ள இப்ப எதுல கெட்டு போயிட்டாங்கற? உங்களையும் திருத்த முடியாதுங்க. சரி. ஏண்டா, நீ ஜெயிச்சதுக்காக உனக்கு பரிசு கொடுக்கணுமே. கரெக்ட் டாடி. நான் கார் ஒன்று கேட்டேனே. காரு? ஏய், உனக்காக மாருதி ரெடி. டெலிவரி எடுத்துக்கப்போ. மாருதியா? நான் கேட்டது டொயோட்டா. நான்சென்ஸ். இது என்ன புது பழக்கம்? கார் வேணும்னு கேளு. அது டொயோட்டாவா மாருதியா டிசைட் பண்ண வேண்டியது வழக்கம் போல நான் தான். டேய் டேய் டேய், ₹1,00,000 மேல கார் வாங்கி கொடுக்குறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு தேங்க்ஸ் கிடையாதா? மெனி மெனி தேங்க்ஸ் டாடி.